வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடலில் சூட்சுமமாக காணப்படும் 7 சக்கரங்களில் முதன்மையானது மூலாதார சக்கரமாகும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்திற்குரிய மையமும் இதுவே. ஒரு மனிதனை ஹொரிசோனல் வெர்டிக்கலாக குறுக்கு நெடுக்காக பிரிக்கும் போது 2 கோடுகள் சந்திக்கும் மைய புள்ளி உடலின் மையம், உயிரின் மையம், காந்த மையம், அதுவே ஜெனட்டிக் சென்டர் எனும் கரு மையம். முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் ஆசன வாய்க்கு 1 இன்ச் மேலே இதன் அமைவு சூட்சுமமாக இருக்கும். இதிலிருந்து ஏனைய சக்கரங்களுக்கு உயிராற்றல் கடத்தப்பட்டு உடல் சீராக இயங்குவதற்கு ஏதுவாக உள்ளது மூலாதார சக்கரம். இந்த மூலாதாரத்திலிருந்து ஆக்னிக்கு கடத்தப்படும் உயிராற்றலானது தேவைக்கு மேலதிகமாக நிரம்பிய பின் முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து 3 முறை அதில் நிறுத்தி முதுகுத்தண்டின் கீழ் லேசான அழுத்தம் கொடுத்து மனதால் கவனிக்கும் யோகம் சாந்தி யோகம் ஆகும். ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணீர் நிரம்பி வழிவது போல் மூலாதாரத்திலிருந்து ஆக்னிக்கு கொண்டு வரப்படும் உயிராற்றல் ஒரு கட்டத்தில் நிரம்பி வழியும் போது அதை தேவையான அளவு சேமித்துவிட்டு மிகுதியை சாந்தி தவம் மூலம் மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து பதிய வைப்பதால் உயிராற்றல் மனமாற்றலாக சேமித்து வைக்கப்படுகின்றது. தேவையான அளவு பயோமேக்னட்டிக் பவர் உயிராற்றல் உடலில் இயங்கும் போது நாம் சோர்வில்லாமல் ஆக்டிவாக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாக இயங்குவோம். குண்டம் என்பது நெருப்பு, அதுதான் உடலில் உள்ள வெப்பமாகிய உயிர். இது ஆணும் அல்லாதது, பெண்ணும் அல்லாதது. குண்டம் சக அலி குண்டலனி என அழைக்கப்படுகின்றது. மூலாதாரத்தை மையமாக வைத்து உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரானது உலக சுகபோகங்களுக்கு அடிமைப்பட்டு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதற்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. எனவே விவேகம், அறிவு இருக்கக்கூடிய மெஞ்ஞானத்தின் வாசலாகிய ஆக்னிக்கு குண்டலினியில் இருக்கும் உயிராற்றலை கொண்டு வந்து மனதால் கவனிக்கும் போது அழுத்தம் அல்லது பாரம் போன்ற ஒரு உணர்வை எம்மால் உணர முடியும். அதாவது மூலாதாரத்திலிருந்து ஏறுபடிதவமான ஆக்னி சக்கரத்துக்கு உயிராற்றல் கொண்டு செல்லப்பட்டு மனதால் அது அவதானிக்கப்படும் போது சிலருக்கு தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, காய்ச்சல் போன்ற அவஸ்தைகள் ஏற்படலாம். இதிலிருந்து விடுபடும் நோக்கமாக அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தவம் இந்த சாந்தி தவம். பண்டைய காலத்தில் அநேகமான சித்தர்கள் மூலாதாரத்திலிருந்து மேலே ஏற்றிய உயிராற்றலை மீண்டும் கீழிறக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு மனக்குழப்பமடைந்த வரலாறுகளும் உள்ளன. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் தனது வாழ்நாளில் உயிராற்றல் அதிகமாகி தாங்க முடியாத தலைவலியால் பாதிப்புக்குள்ளாகி இறுதியாக தனது குரு மூலம் இதற்கு தீர்வு கண்டுள்ளார். ஆனால் மகரிஷி தான் பழகிய மிக கடினமான சாந்தி யோகத்தை மக்கள் அனைவரும் பலன் பெறும் விதமாக மிக எளிமையாக மாற்றியமைத்தார். தவத்தினால் மட்டுமல்ல, நவக்கோள்கள் மூலம் ஏற்படும் ஆற்றல் அல்லது உள்ளெடுக்கும் உணவு மூலம் ஏற்படும் விளைவுகள் அல்லது எதையாவது தீவிரமாக சிந்தனை செய்யும் போது ஏற்படும் தலைப்பாரம், தலைவலி இவற்றை கூட சாந்தி யோகம் மூலம் குணப்படுத்தலாம். சாந்தி தவம் மூலம் உயிராற்றல் எனர்ஜி பேங்காக சேமிக்கப்படும் போது சில சூழ்நிலைகளில் நம்மிலிருந்து அந்த உயிராற்றல் பிற காரணிகளால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கும். குறிப்பாக பிணத்தின் அருகில் நெருங்கும் போதும், நாய், பன்றி போன்ற மோப்பு சக்தி அதிகமுள்ள விலங்குகளின் அருகில் நெருங்கும் போதும், மாதவிலக்கான பெண்களின் அருகில் நெருங்கும் போதும் உயிராற்றல் எம்மை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வெளியேறி கொண்டிருக்கும்.
பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிருள்ள மனிதனில் அணுக்கள் கிளாக்வைஸாக வலஞ்சுழியாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் பிணம் ஒன்றின் உடலில் உள்ள அணுக்கள் ஆன்டி கிளாக்வைஸாக இடஞ்சுழியாக காணப்படும். இந்த நிலை டிமேக்னடைஸ் எனப்படும். இந்த நிலையில் உயிருள்ள ஒரு மனிதன் பிணத்தின் அருகே செல்லும் போது அவனை அறியாமலேயே அவனது உயிராற்றல் வீணாகிக் கொண்டிருக்கும். மேலும் ஒரு மரண வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடாமல் அழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது சாதாரண ஒரு மனிதன் அங்கு செல்கையில் அவனது எனர்ஜி பேங்கில் உள்ள ஆற்றல் அனைத்தும் அந்த மரண வீட்டில் உள்ளவர்களால் ஈர்க்கப்படும். அணுக்கள் அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி செல்வதுதான் இயற்கையின் நியதி. இதனால் தான் மரண வீட்டிற்கு போய் வந்தபின் தலைவலி, உடல் சோர்வு, காய்ச்சல் போன்றவற்றை நாம் உணர முடிகின்றது. உடலில் இருந்து வெளியேறிய ஜீவகாந்தத்தை மீண்டும் பெருக்க உதவுவது இந்த சாந்தி யோகம். மோப்ப சக்தி அதிகமுள்ள நாய், பன்றி போன்ற விலங்குகள் கூட நமது உயிராற்றலை அல்லது ஜீவகாந்தத்தை உறிஞ்சக்கூடியவை. இதற்கும் நிவாரணம் அளிப்பது சாந்தி யோகம். சாந்தி யோகம் மூலம் தவ ஆற்றல் உடல் ஆற்றலாகவும் உடல் ஆற்றல் மன ஆற்றலாகவும் மாற்றமடையும். தூர பயணங்களின் போது ஏற்படும் சோர்வு நீங்க, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, கர்ம வினைகள் மூலம் ஏற்படும் நோய்கள் படிப்படியாக நீங்கவும் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை, சனிக்கிழமை காலை வேளைகளில் சாந்தி தவம் செய்தல் சாலச் சிறந்தது. மான், மயில், பெண்கள் மூலமும் உயிராற்றல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது. மூலாதார சக்கரம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது இன்ட்யூஷன் எனும் உள்ளுணர்வு மூலம் எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் அறிந்து கொள்ளலாம். ஆனால் எந்த தியான முறைகளையும் காணொளிகள் மூலம் பழகாமல் உங்கள் அருகில் உள்ள தத்துவஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை மையங்களில் தகுந்த குருவின் கீழ் தீட்சை பெற்று உடலாற்றலையும் மன ஆற்றலையும் வளர்த்து வாழ்வாங்கு வாழலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.